ஆவிக்குரிய வாழ்வில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. அதில் முதலாவது பிரச்சனையை நான் பார்த்தேன்னு சொன்னா, சர்வ வல்லமையுள்ள தேவன் மோசேயின் மூலமாக இஸ்ரவேல் ஜனத்திற்கு நியாய பிரமாணத்தை கொடுத்தார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தேவன் இஸ்ரவேலர்களுக்குத்தான் நியாய பிரமாணத்தை கொடுத்தார். அதன் பின்பு யோசுவா மூலமாக இந்த பூமியில் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. அதன் பின்பு அப்போஸ்தலர்கள் மூலமாக அப்போஸ்தல நடவடிக்கைகள், நிருபங்கள், தீர்க்க தரிசன புத்தகங்கள், வெளிப்படுத்தல் புத்தகம், இது எல்லாவற்றையுமே கொடுத்தார். யாருக்கு கொடுத்தார்? உனக்கும் எனக்கும் இல்லை. இது இஸ்ரவேலர்களால் எழுதப்பட்ட வேதம். அப்போஸ்தலர்கள் யார் என்று கேட்டால் அத்தனை பேரும் யூதர்களே. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க அவங்க யாருக்கு எழுதினாங்க அப்படின்னு சொன்னா, உனக்கும் எனக்கும் எழுதல. பவுல் சில சம்பவங்களை புறஜாதிகளுக்காக எழுதியிருக்கிறார். ஆனால் வேதத்தின் அதிகமான பகுதி இஸ்ரவேலருக்காகவே எழுதப்பட்டது. இஸ்ரவேலருக்காக எழுதப்பட்ட வேதத்தை கிறிஸ்தவர்கள் கடன் வாங்கினார்கள். இங்க ஒரு பெரிய அக்கிரமம் நடந்தது. இதை நீங்க சரியா புரியணும். இன்னைக்கு நாட்டில் இது தெரியல. இஸ்ரவேலர்களுக்குள்ள வேதத்தை கடன் வாங்கினவர்கள் அந்த வேதத்தை என்ன செஞ்சாங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சிருக்கணும். நல்லா புரிஞ்சுடுங்க. இந்த உலகத்தில் இன்னைக்கு சிரியன் பைபிள் அப்படின்னு ஒரு பைபிள் இருக்குது. சிரியன் பைபிள். அந்த பைபிளில் எத்தனை புத்தகம் இருக்கு தெரியுமா? 61 புத்தகங்கள் தான் இருக்கு. சரி, நெக்ஸ்ட் புரொட்டஸ்டன்ட் பைபிள்னு ஒன்று இருக்குது. அதான் நீங்க வச்சிருக்கிறீங்க. புரொட்டஸ்டன்ட் பைபிள் 66 புத்தகங்கள் இருக்கு. அடுத்து மூணாவது கத்தோலிக்க பைபிள் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதுல 73 புத்தகங்கள் இருக்குது. இன்றைக்கு ரோமன் கத்தோலிக்கர்கள் வைத்திருக்கிறார்கள். அடுத்து காப்டிக் பைபிள் அப்படின்னு இருக்குது. இந்த பைபிள்ல 75 புத்தகம் இருக்கு. கிறிஸ்மேட்டிக் பைபிள் 76 புத்தகங்கள் இருக்கு. கிரீக் ஆர்த்தோடாக்ஸ் பைபிள், இந்த பைபிள்ல 78 புத்தகங்கள் இருக்கு. எத்தியோப்பியா பைபிள்ல 81 புத்தகங்கள் இருக்கு. ஆர்த்தோடாக்ஸ் பைபிள்ல 86 புத்தகங்கள் இருக்கு. நான் கேட்கிற கேள்வி, பரலோகத்தின் தேவன் மோசேயின் மூலமாகவும் யோசுவா மூலமாகவும் அவர்களுடைய அப்போஸ்தலர் மூலமாகவும் இறக்கப்பட்ட பைபிள், இறக்கப்பட்ட வேதவசனம், ஏன் இந்த குழப்படி? கொஞ்சம் யோசிக்கிறீங்களா? அதாவது 61 புக் இருக்கிற பைபிள் இருக்குது, 66 புத்தகம் உள்ள பைபிள் இருக்கு, 73 புத்தகங்கள் உள்ள பைபிள் இருக்குது, 75 புத்தகங்கள் உள்ள பைபிள் இருக்குது, 76 புத்தகங்கள் உள்ள பைபிள் இருக்குது, 78 புத்தகங்கள் உள்ள பைபிள் இருக்குது, 81 புத்தகங்கள் இருக்கிற பைபிள் இருக்குது, 86 புத்தகங்கள் இருக்கிற பைபிள் இருக்குது. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, இதை தேவன் கொடுத்தாரா? இதுல எந்த வேத புத்தகம் உண்மையான புத்தகம்? எனக்கு பதில் வேணும். இன்னைக்கு கிறிஸ்தவ உலகம் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்குதுங்க. நான் சொன்னது சரித்திர ஆதாரம். ஏன்னா என்னுடைய ஃபேஸ்புக் ஐடியில் நான் இதைத்தான் வச்சிருக்கிறேன். ஒருத்தங்கூட இன்னைக்கு வரைக்கும் என்கிட்ட கேள்வி கேட்கல. சுமார் ஒரு 6-7 பைபிளை வச்சு பைபிளுக்கு கீழே இந்த வார்த்தைகளை கொடுத்துருக்கிறேன். அதில் என்னுடைய பேர், என்னுடைய ஃபோன் நம்பர் அதிலேயே இருக்கும். ஒருத்தங்கூட இன்னைக்கு வரைக்கும், டே அறிவு கட்டவனே நீ சொல்றது தப்பு, நான் பைபிளை பார்த்தேன், அப்படிப்பட்ட பைபிளெல்லாம் இல்லை, எங்கிட்ட இருக்கிற 66 புத்தகங்கள் கொண்ட பைபிள் மட்டும்தான் இந்த உலகத்தில் இருக்கு அப்படின்னு ஒருத்தங்க கூட சொல்லலை. ஏன்னா பக்கத்தில் இருக்கிற ரோமன் கத்தோலிக்கக்காரன் வச்சிருக்கிற பைபிளில் 73 புத்தகங்கள் இருக்கு. பதில் சொல்ல முடியாது. அப்ப எது உண்மை, எது தேவனால் கொடுக்கப்பட்ட வேதம் எனக்கு தெரியணும். ஒன்னாவது அக்கிரமம் இது. அல்லேலூயா. இஸ்ரவேலர்களுக்கு பரலோகத்தின் தேவன் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். 613 கற்பனைகள் கொண்ட நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். ஆனால் அந்த புத்தகம் இன்றைக்கு எங்கே?
அல்லேலூயா. இதுல உண்மையான வேதம் எங்க இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. அதனாலதான் நாம என்ன சொல்றோம், இஸ்ரவேல் கையில் இருக்கிற மூலப்பிரதியை போய் பாரு. இன்னைக்கு இங்க இருக்கிற ஒரு புத்தகத்துல இயேசுன்னு இருக்குது, இன்னொரு புத்தகத்துல ஜீசஸ் இருக்குது, இன்னொரு புத்தகத்துல ஈசோஸ் இருக்குது, இன்னொரு புத்தகத்துல ஈசோஸ் இருக்குது, இன்னொரு புத்தகத்துல யாசுவான் இருக்குது, தேவனுடைய நாமம். அப்ப இத அறிந்திருக்கிற கிறிஸ்தவனா இருக்கிறியா நீ? ரெண்டாவது ஒரு பிரச்சனை இருக்குதுங்க. என்ன அப்படின்னா, கிரேக்க பாஷையில் மரியாள் என்றும் எபிரேய பாஷையில் மிரியாம் என்றும் சொல்லப்பட்ட கன்னிமரியாள் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பவதியானாள். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இப்ப ஏசாயாவுடைய புஸ்தகம் 7வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். கொஞ்சம் தலைக்கு சரியில்லாதவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுதான் அவருடைய பேர். ஐயா, இது என்ன தெரியுமா அவர் சொன்னாரு, இது அப்படியே சுவிசேஷத்துக்கு போய் மத்தேயு சுவிசேஷம் 1வது அதிகாரம் 23வது வசனத்தில் போனீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் இதுக்கு விளக்கத்தை கொடுத்துட்டாரு. அவர் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார் என்று சொன்னார். சரி, இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். இது பேரா? நான் உங்க வீட்டில் இருக்கிறேன் அப்படின்னா எனக்கு பேரா? அது நான் சொல்லுவேன், நான் உன் வீட்டில் இருக்கிறப்பா, அது என் பேரான்னு கேட்டா இல்லையே. தேவன் சொல்றார், அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த தேவன் இப்ப பூமியில வந்துட்டார். தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். இதைத்தான் ஐயா சொன்னார். அவருக்கு ஒரு பேர் இருக்கணுமான்னு கேட்டால் இருக்கணும்ல, கண்டிப்பாக இருக்கணும். அந்த பேர் என்ன அப்படின்னா, வேதத்தை நீங்கள் சரியாக வாசித்தா ஒரு பேர் இருக்கு. ஆனால் அந்த பேரை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ இவர் யாரு அப்படின்னு தெரியணும். ஏசாயா 9:6 வாசிச்சிருங்க. வந்தவர் யாரு? தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்ற இம்மானுவேல் யாரு? வாசிங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர். அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இவர் யாரு அப்படின்னா, நித்தியத்துக்கும் பிதா இவர்தான். இவருக்கு மேலே ஒரு தேவன் இல்லை, இவருக்கு கீழே ஒரு தேவன் இல்லை, இவருக்கு சமமான தேவன் இல்லை, இவருக்கு நிகரான தேவன் இல்லை. இவர் யாரு? தேவனுடைய தற்சொரூபம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இவர் தேவனுடைய தற்சொரூபம். அப்ப இன்னொரு ரூபம் இல்லை, இவர் தேவனுடைய சாயல். அநேகர் இன்னைக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவரும் ஒரு கடவுள், இன்னொரு கடவுளும் இருக்கிறார். அவர் யாரு? பிதாவாகிய கடவுள். இவர் யாரு? குமாரனாகிய கடவுள். எனக்கு இந்த பிதா குமாரன் பரிசுத்தாவின் சொன்ன உடனே எனக்கு ஓடி வர்றது என்ன தெரியுமா? பிதாவுக்கு நல்ல பொண்டாட்டி யாருன்னு தான் கேட்பேன். ஏன்னா குழந்தை பெற்றிருக்குது, குழந்தை பெற்றா குழந்தைக்கு பால் ஊட்டணுமே. அது வேற நீதிமொழியில் சொல்றாரு, என் மடியில் படுக்க போட்டு, அது யார? சாலமோன்னு சொல்றதை இவன் சொல்லுவான், இவரைத்தான் சொன்னாருன்னு சொல்லுவான். சரி, படுக்க போட்டு குழந்தையா தாளாட்டிட்டு இருந்தாங்கல்ல, அப்ப பால் கொடுத்த அந்த ஸ்திரீ யாரு? பிதாவினுடைய செல்ல பொண்டாட்டி யாரு? சொல்ல தெரியுமா? அப்படி ஒரு பாத்திரம் இருக்கா பைபிள்ல? இல்லையே. நான் சொல்லல, நான் டவுட், கேள்விதான் கேட்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அப்ப இதுக்கு ஒத்து வராது. ஏன்னா 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடி மகா மேன்மை உள்ளது. ஒரு பய இதுக்கு தர்க்கம் பண்ணக்கூடாதான். மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். இதுக்கு மேல என்னையா வேணும்? நாங்கள் கண்டதும் நாங்கள் கேட்டதும் எங்களோடு நாங்கள் தொட்டு உணர்ந்ததும் ஆகிய தேவனை பற்றி பேசுகிறோம் என்று அப்போஸ்தலர் சொல்றாங்க. ஆனா புரிய மாட்டேங்குது. ஏன் புரியல? பணத்துக்கு வேண்டி புரியல, பதவிக்கு வேண்டி புரியல. ஏன்னா எல்லாரும் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் இடமில்லை. கானானுக்கு போறதுக்கு எல்லாரும் தான் புறப்பட்டு போனாங்க. எல்லாரையும் கானானில் கொண்டு போய் அழகு பார்த்தாரா? உங்களுக்கு தெரியுமா? முச்சடியில் தோன்றி தன்னுடைய நாமத்தை வெளிப்படுத்தி இஸ்ரவேல் ஜனங்களை வெளியில் கொண்டு வா, அவர்களை கொண்டு வந்து என்னுடைய தேசத்திற்கு கொண்டு வான்னு சொன்ன மோசைக்கு கூட இடம் கொடுக்கல. அவர் எல்லாரும் கொடுத்துருவாரா? அதனால தான் பரலோகத்தின் தேவன் சத்தியத்தின்படி உன்னையும் என்னையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இதை புரியணும் முதல்ல.
அநேகருக்கு இங்கே இடம் இல்லை. யோசுவா இந்த பூமியில் இருக்கிறார் சொன்னார், நான் போகிறேன், உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்த போகிறேன். சும்மா போகல. இரண்டாவது சொன்னார், நான் போகவில்லை என்று சொன்னால் தேற்றரவாளன் வரமாட்டார். அவர் போனதுக்கு காரணமே தெரியாது இவனுக்கு. இவனுக்குன்னு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்த போனார். இவனுக்கு உண்மையில் அங்கே இடம் இருக்கா? அப்பம் பேரே தெரியாது, கடவுள் பேரே தெரியாது. தெரியாதவனுக்கு எப்படி தேவன் ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்துவார்? சரி, இப்போ லூக்காவினுடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 26 to 32 வரைக்கும் வாசிங்க. 6ஆம் மாதத்திலே காபிரியல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தனாகிய யோசேப்பு என்கிற நாமம் உள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னியினிடத்தில் தேவனாலே அனுப்பப்பட்டான். சரி, அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளை வாழ்க, யா உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். அவளோ அவனை கண்டு இவ்வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாது, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு யாஷுவா என்று பெயரிடுவாயாக. வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் நம்முடைய ஜனம் இப்படி தான் வாசிப்பாங்க. ஆனால் தமிழ் பைபிளில் எப்படி இருக்குது அப்படின்னா, இயேசு என்று பெயரிடுவாயாக. நான் அப்படியே இங்கிலீஷ் பைபிளில் போனேன்னா அங்கே ஜீசஸ் என்று பெயரிடுவாயாக. சரி, அங்கே இந்த லத்தீன் பைபிளுக்கு போயிட்டேன் அப்படின்னா ஈசோஸ் என்று பெயரிடுவாயாக. அப்போ உண்மையான பேர் அது. மொழிக்கு மேலே மாற்றி இன்னைக்கு 1000க்கு மேற்பட்ட பேர் வச்சிருக்கிறீங்க. போய் நெட்டில் அடிச்சு பாருங்க, ஜீசஸ் ட்ரூ நேம் அப்படின்னு போட்டு பாருங்க, வரும். கொஞ்சம் பார்த்துட்டே இருக்கலாம் நீங்கள். அப்போ அவருடைய உண்மையான பேர் என்ன? பரலோகத்திலிருந்து காபிரியல் தூதன் கொண்டு வந்த பேர் என்ன? அவன் யாருக்கு நாமத்தை கொடுத்தான் என்று சொன்னால் தமிழர்களுக்கு கொடுக்கவில்லை. யோசேப்பு தமிழன் அல்ல, யோசேப்பு கிரேக்கன் அல்ல, யோசேப்பு ஆங்கிலேயன் அல்ல, யோசேப்பு ஒரு எபிரேயன். அவன் தாவீதின் வம்சவழியில் வந்தவன். அவன்கிட்ட கொடுக்கிறாரு தேவன். அப்ப எபிரேயத்தில் தானே கொடுத்தார். அப்ப எபிரேய பேர் என்னன்னு தேடணுமா வேண்டாமா? ஆனா அதை விட்டுட்டு இங்க கொஞ்சம் பேரெல்லாம் இருக்குது. என்ன, நான் 2-3 பேரை மட்டும் சொல்லுவேன், எனக்கு 1000 பேரையும் சொல்ல முடியாது. இப்போ எபிரேயர்கள், நீங்கள் எபிரேயர்னு சொன்ன என்ன நினைப்பீங்க? அவங்க யாரும் இந்த பைபிளை ஏற்றுக்கிட்டது இல்லை அப்படின்னு. ஒன்று தெரிஞ்சுக்கிடுங்க, யாசுவா இந்த பூமியில் இருந்தபோது அவரை விசுவாசித்த ஒரு கூட்டம் உண்டு. அவர் எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் ஒரு கூட்டம் அவரை விசுவாசித்தது. அந்த கூட்டம் இன்றைக்கும் அவருடைய நாமத்தை தொழுது கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அங்கே போய் கேளுங்க, அவங்க யாரும் கிறிஸ்தவர்கள் அல்ல. வேதம் சொல்லுகிறது, உலகம் சரித்திரம் சொல்லுகிறது, அவர்கள் மேசியானிக் கூட்டத்தார். அவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. எங்க நான் எருசலேமில் இருக்கிறவன்னு சொல்றேன், அங்கே இருக்கிற கிறிஸ்தவர்கள் மேசியானிக் கூட்டத்தார். ஆனா இங்க இவன் வச்சிருக்கிறது என்ன தெரியுமா? எபிரேயர்கள் யாசுவா என்று சொல்றாங்க, ஆனா கிரேக்கர்கள் ஈசோஸ் என்று சொல்றாங்க, ஆனா ரோமர்கள் யூசூஸ் என்று சொல்றாங்க, ஆனா ஆங்கிலேயர்கள் ஜீசஸ் என்று சொல்றாங்க. சரி, இவங்களாவது பரவாயில்லை. ஏன்னா ஆங்கிலேய பேர் இதுவரைக்கும் 2 பேர் தான் இருந்துச்சு. ஒன்று லீசஸ், இன்னொன்று ஜீசஸ். அப்படி 2 பேர். இந்த லீசஸை நீங்கள் தேடணும்னா கிடைக்காது. எங்கே கிடைக்கும் அப்படின்னா நெட்டில் போய் அடிக்கணும். எப்படி அடிக்கணும்? கிங் ஜேம்ஸ் பைபிள் 1611 நீங்கள் அடிச்சிட்டீங்கன்னா அந்த 1611வது பைபிளை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா மத்தேயு 1:21 ஜீசஸ் இருக்காது. கொஞ்சம் யோசிக்கிறீங்களா? அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுடுங்க. இப்போ தமிழர்கள்ட்ட வருவோம். தமிழர்களுக்கு உண்மையிலேயே கிபி 1578 தான் முதல் தமிழ்ல ஒரு பைபிள் பிரிண்ட் ஆகுது. எப்ப? 1578. நல்லா கேட்டுக்கிடுங்க. இப்ப 1578 உருவான அந்த வேதத்துக்கு பேர் என்ன தெரியுமா? தம்புரான் வணக்கம். அப்ப இயேசுன்னு பேர் இல்லை. தம்புரான் வணக்கம். இந்த தம்புரான் வணக்கத்துக்கு பிறகு பேரை மறுபடியும் மாத்தினாங்க. என்ன பேரு? பராபரன். நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இந்த தம்புரான் யாரு, பராபரன் யாரு? ஒரு ஹிந்து பூஜாரி வந்து
பைபிளை மொழிபெயர்த்தான் தெரியுமா உங்களுக்கு? ஆறுமுக நாவலர் என்று சொல்லக்கூடிய சைவ மத பூஜாரியான இலங்கைக்காரன் பணத்துக்கு வேண்டி, உடனே இவங்க சொல்லுவாங்க, அவன் கடவுளால் எடுத்து உபயோகப்படுத்தப்பட்டவன், பரிசுத்தாவியின் ஏவுதலால் அவன் மொழிபெயர்த்தான். அட பைத்தியமே இல்லை. அவன் பைபிளை மொழிபெயர்க்கிற நேரம் காலையில் குளிச்சுக்கிட்டு நெத்தியில் 3 பட்டை போடுவான். வலது கையில் 3, இடது கையில் 3 பட்டை, வலது கையில் 3 பட்டை, நெஞ்சில் 3 பட்டை. பட்டையை போட்டுட்டு தான் பேனா கையில் எடுப்பான். ஓ, அதுதான் உங்கள் பரிசுத்தாவி நடத்துகிற விதமாக இருக்கலாம். பரிசுத்தாவியினால் ஏவப்பட்டு எழுதின பைபிள் அல்லவா இந்த தமிழ் பைபிள், அப்படி தானே சொல்லுவாங்க. ஐயா ஆமாம், அப்படி தான் சொல்லுவாங்க, எல்லாரும் அப்படி தான் சொல்லுவாங்க. அப்போ நான் சொல்கிறேன், ஆறுமுக நாவலர் பரிசுத்தாவியினால் ஏவப்பட்டு எழுதினார். அவர் இந்துவாக சைவ மத பூஜாரியாக பைபிள் எழுதுகிற ஓதும் அவர் காலையிலே போய் அவருடைய கோயில் முறைப்படி அவர் தெய்வத்தை ஓதிவிட்டுத்தான் வணக்கம் செலுத்திவிட்டு வந்துதான் இந்த பைபிளை எழுதுவார். அல்லேலூயா. யோசித்து பார்த்தீங்களா? சரி, எழுதி முடித்த பிறகு சம்பளத்தை எல்லாம் வாங்கினார்ல, வாங்கிட்டு போய் அவர் பைபிளை நம்பினாரா? அவர் வாங்கிட்டு போனவரும் பைபிளை நம்பல, திரும்பவும் சைவ மத பூஜாரியாகவே இருந்தார். அவரை போய் எப்படி ஐயா நாவு கூசாம இன்னைக்கு இருக்கிற ஜனங்கள் சொல்றாங்க, அது பைபிள் பரிசுத்தாவியினால் ஏவப்பட்டு எழுத பைபிள். இது காப்பி, ஒரிஜினல் இல்லை. ஒரிஜினலுடைய காப்பியை கைவேலையினால் திருத்தி இந்த பைபிளுக்குள்ளால, இந்த வார்த்தைக்கு, இந்த வேதத்துக்குள்ளால சமஸ்கிருத வார்த்தைகள் அதிகமாக இருக்கிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்க. தேவன் கொடுத்தாரான்னு கேட்டா இல்லையே, எப்படி வந்துச்சு? அப்ப இப்ப தம்புரான் பராபரன் என்ற வார்த்தை அந்நிய மத கடவுளுடைய பெயர் உள்ள பூத்திட்டாங்க. ரைட். இப்ப மறுபடி வந்தவங்க பார்த்தாங்க, ஐயோ இது வேற பேரா இருக்குது, ஆனபடியினால் சர்வேஸ்வரன் பேர் வச்சாங்க. யார் அந்த சர்வேஸ்வரன்? சர்வ கூட்டல் ஈஸ்வரன். சரியா? இந்த பேர் இன்னைக்கு வரைக்கும் இருக்குதுங்க, மாறல. எங்க இருக்கு அப்படின்னா, ரோமன் கத்தோலிக்கர்களுடைய சின்ன குறிப்பிடம் என்று சொல்லக்கூடிய ஞானோபதேச புத்தகத்தில், சின்ன குறிப்பிடம் என்று சொல்லக்கூடிய ஞானோபதேச புத்தகத்தில் இந்த பெயர் இன்னும் இருக்கிறது. சர்வேஸ்வரனுடைய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இந்த வார்த்தை இன்னும் அவங்கள்ட்ட இருக்கு. சரியா? அடுத்து வந்தவங்க யோசித்தாங்க, ஐயோ இந்த பேரெல்லாம் மார்க்கம் தப்பி வந்த பேரு, இந்த பேர் வேண்டான்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க, ஜேசு என்ன பேர் வச்சாங்க. ஜேசு. அந்த பேரை மாத்தி சேசுன்னு பேர் வச்சாங்க. அந்த பேரை மாத்தி இயேசுன்னு பேர் வச்சாங்க. அந்த பேரை மாத்தி ஏ போட்டு சு போட்டாங்க, இயேசுன்னு போட்டாங்க. இப்படி பல பேரை மாற்றி இன்னைக்கு வரைக்கும் குழப்பம். இந்த குழப்பத்தில் என்னாச்சு அப்படின்னா, இன்னைக்கு உங்கள் பைபிளை சரியாக வாசித்தா தெரியும், இயேசுன்னு இருக்கும். அப்போ இன்னைக்கு வரைக்கும் அவருடைய நாமத்தில் உங்களுடைய குழப்பம் தீரலையே, என்ன ஆவியானவர் உங்கள்கிட்ட இருக்கிறார்? அப்போ நீ என்ன செய்யணும்னா, இந்த பைபிளில், உங்கள் பைபிளில் என்ன இருக்குன்னு தெரியுமா? நீங்கள் கையில் வச்சுருக்கிறீங்க இந்த பைபிளில் முதல் பேப்பரில் என்ன இருக்கும் தெரியுமா? மூல பாசையாகிய எபிரேயத்திலிருந்தும் கிரேக்கத்திலிருந்தும் மொழிபெயர்க்கப்பட்டது. ஆனால் எங்கள் அப்பா எனக்கு ஒரு உதவி செஞ்சுருக்கிறார். நான் வச்சிருக்கிற பைபிள் என்ன மதியோ தெரியல, அங்கேயும் ஒரு பிள்ளை காமிக்குது, என்ன மதியோ தெரியாது. பைபிளுடைய முதல் பேப்பரில் என்ன இருக்குது அப்படின்னா, மூல பாசையாகிய எபிரேய பாசையிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது. இங்கே கிரேக்க இல்லை. எங்கள் அப்பா எனக்கு தந்த பைபிளில் இப்படி இருக்கு. ஆனால் இருக்கும், ஏன்னா நான் பிரிண்ட் போடலையே, பிரிண்ட் போட்டு கடைக்கு வந்தது தானே. ஆனால் கண்டிப்பாக நிறைய பேர்ட்ட இருக்கும். ஆனால் எங்கள் அப்பா எனக்கு தந்த பைபிள் எபிரேயத்திலிருந்து மொழிபெயர்க்கப்பட்ட பைபிளா, கிரேக்க இல்லை. சரி, இப்போ பைபிளை வச்சிருக்கிற நீ, இந்த பைபிளில் சந்தேகம் வந்தால் நிறைய விஞ்ஞானிகள், நிறைய வேத பண்டிதர்கள் உடனே இங்கிலீஷ் பைபிளில் போவான். அதுவும் இதே மாதிரி தான் ஐயா பார்த்து தான் காப்பி அடித்து கொண்டு வந்தது. மூல பைபிளுக்கு போய்யா, அது எபிரேயம். அங்கே போய் பாரு, அங்கே தேவனுடைய நாமம் என்னவென்று இருக்குன்னு. அந்த பைபிளில் போனால் யாசுவான்னு இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பேர் தான் நீ ஆராதிக்க வேண்டிய பேரு, நீ தேவனுடைய பிள்ளை ஆவதற்கு உனக்கு நீ தரித்து கொள்ள வேண்டிய பேரு. பரிசுத்த ஆவியால் நடத்தப்படுகிற பரிசுத்த ஆவியானுடைய பேரு யாசுவா தான். வாசிங்க லூக்காவுடைய புத்தகம் 2வது அதிகாரம் 21வது வசனம். பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டிய 8ஆம் நாளிலே அது
கற்பத்தில் உற்பத்திக்கும் முன்னே தேவதூதனால் சொல்லப்பட்டபடியே அதற்கு யாஷுவா என்று பெயரிட்டார்கள். இந்த வார்த்தை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. காபிரியல் தூதன் கொண்டு வந்த வார்த்தை. காபிரியல் தூதன் தமிழ் சொன்னானான்னு கேட்டால் இல்லை, இங்கிலீஷ் சொன்னானான்னு கேட்டால் இல்லை, அவன் எபிரிய பாஷையில் பேசினான். ஏன்னா யோசேப்புக்கு தமிழ் தெரியாது, இங்கிலீஷ் தெரியாது. அல்லேலூயா. ஆனபடியினால், ஏன்னா உண்மை சொல்ல போனால் அன்னைக்கு இங்கிலீஷ்ன்ற ஒரு பதமே கிடையாது. தமிழ் இருந்திருக்கலாம், ஆனால் இங்கிலீஷ்ன்ற கிடையாது. ஏன்னா அது எப்போ வந்து உங்களுக்கு தானே தெரியும். அதனால் நான் விஞ்ஞானம் படிக்கலை, பாரம்பரியமெல்லாம் நான் நிறைய படிக்கலை, அதனால் எனக்கு இங்கிலீஷ் எப்போ வந்ததுன்னு தெரியாது. ஆனால் கபிரியல் தூதன் பூமிக்கு வந்து ஜோசேப்போடு பேசின போது இங்கிலீஷ் இந்த பூமியில் இல்லை. அல்லேலூயா. இப்போ ஆங்கிலம், கிரேக்கம், லாட்டின், இங்கிலீஷு, தமிழ் இதெல்லாம் எங்கே போச்சுன்னு கேட்குறேன். ஏன் அப்படின்னா சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு முன்னாடியே ஏசியா தீர்க்கதரிசி ஒரு காரியத்தை சொல்லிட்டான். அதை யாஷுவா அதை நினைப்பூட்டினார். என்ன நினைப்பூட்டுறாரு? மத்தேயு சுவிசேஷம் 15வது அதிகாரம் 9வது வசனம், மார்க்கு சுவிசேஷம் 7வது அதிகாரம் 7வது வசனம், ரெண்டும் ஒரே வசனம் தான். ஏதாவது ஒன்று வாசித்துருங்க. மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லி இருக்கிறார் என்றார். போதுமா? மனுஷர்களுடைய உபதேசங்களை என்ன செய்றாங்க? கற்பனையாய் போதித்து வீணான ஆராதனை செய்கிறாங்க. இல்லை, எனக்கு இந்த 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸில் படிக்கிற பிள்ளைகளுக்கே தெரியும். பெயர் சொல் மாறாது, மாறவே மாறாது. யாருடைய பேரும் மொழிக்கு மொழி, நாட்டுக்கு நாடு மாறினதே கிடையாது. ஆனால் கிறிஸ்தவர்களுடைய கடவுளுக்கு பேரை மட்டும் மொழிக்கு மொழி மாற்றி இன்னைக்கு சுமார் 1000க்கு மேற்பட்ட பேரை வச்சிருக்கிறானே, எதுக்குன்னு கேட்குறேன். அல்லேலூயா. அதனால தான் வேதம் சொல்லுது, ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 6வது அதிகாரம் அதனுடைய 5, 6 ஆகிய வசனங்களை வாசித்தீங்கன்னா தேவனுக்கே கோபம் வருதான். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகிறது என்றும், மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகிறது என்றும், அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது என்று யா கண்டு தான் பூமியிலே மனுஷனை உண்டாக்குனதற்காக யா மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. அல்லேலூயா. இப்போ உன்னுடைய அக்கிரமம் பெருகிறதுனால என்ன அக்கிரமம்? தேவனுக்கு நீ பேர் வைக்கிற, தேவனுக்கு நீ தானே தகப்பனார். நான் தெரியாம கேட்கிறேன், கடவுளுக்கு நீ தானே அப்பா, இல்லை பேர் வச்சிருக்கிறிய? கடவுளுக்கே பேர் வச்சிருக்கிறீங்களா? அப்போ நீ தான் தகப்பன். ஏன்னா கடவுள் வந்து ஆதாமிட்ட சொன்னார், ஆதாமே ஆதாமே இதுக்கெல்லாம் நீ ஒரு பேர் வைப்பா, நீ வைக்கிற பேர் தான் அதுக்கு பேர் அப்படின்னு சொன்னார். ஆதாம் வந்து என்ன செஞ்சான்? எல்லாத்துக்கும் பேரை வச்சான். ஆனால் கடவுளுக்கு பேர் வைக்கிற அதிகாரத்தை இன்னைக்கு இருக்கிற வேத பாரகர் பரிசேர்னு சொல்கிறான்ல, இங்கே தமிழ்நாட்டில் இவன் கையில் தான் கொடுத்துருக்கிறார். அதனால தான் இவன் யாஷுவாவுக்கு இயேசுன்னு பேர் வச்சிருக்கிறான். பேர் மாறினா ஏதாவது நடக்குமான்னு கேட்டால் ஒன்றும் நடக்காது. அதனால தான் நீ இன்னைக்கு வரைக்கும் அவருடைய பிள்ளை ஆகும் தகுதி உனக்கு வரல. பிரைஸ் யாஷுவா. தேவ சமூகத்தில் தேவனுடைய சத்தத்தை கேட்டிருக்கிற தேவ ஜனமே, மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, அக்கிரமம் மிகுதியாகிறதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போ. அநேகருடைய அன்பு, இன்னைக்கு கிறிஸ்தவன்னு சொல்றவனுடைய அன்பு தணிஞ்சு போயிட்டு இருக்கு. ஏன்னா இவனுடைய அக்கிரமம் பெருகிட்டே இருக்குது. தேவனுக்கு இவன் பேர் வைக்கிற அப்பன் ஆயிட்டான், கடவுளுக்கே தகப்பன் ஆயிட்டான். அவர் எல்லாருக்கும் பேர் வச்சிருக்கிறார். என்ன, நீ வர்றதுக்கு முன்னாடியே உன் பேரை அவர் உள்ளங்கையில் பொறிச்சு வச்சிருக்கிற, உன்னை பேர் சொல்லி கூப்பிடுறாரு. ஆனா நீ என்ன செய்யற தெரியுமா? அந்த கடவுள் அண்டசராசரங்களை சிருஷ்டித்த கடவுளுக்கே நீ பேர் வைக்க ஆரம்பிச்சுட்ட. நீ அவருக்கு தகப்பன் தான். அப்ப நீ பெரிய தகப்பன் கடவுள், அவர் மகன் கடவுள், நீ தகப்பன் கடவுள். பிரைஸ் யாஷுவா. ஏன்னா 2 கொரிந்தியருடைய புஸ்தகம் 6வது அதிகாரம் 17, 18 நம்ம வாசிச்ச நேரம், ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய், அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதீர்கள் என்று யார் சொல்கிறார்? அசுத்தமானது என்ன தெரியுமா? இங்க தம்புரான், பராபரன், சர்வேஸ்வரன், ஜேசு, சேசு, இயேசு, 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 இதெல்லாம் விட்டுரு. இதெல்லாம் தேவ சமூகத்தில் அக்கிரமம். ஏன் பேரை மாற்றி கலிஸ்தராஜ் என்ற பேரை மாற்றி அந்தோனி மிக்கேல்னு சொன்னால் நான் ஒத்துக்குவேனா? நம்ம மாவட்டத்தில் விடுவானுங்க,
நம்ம மாவட்டத்தை விட்டு திருநெல்வேலி மாவட்டத்துக்கு அந்த பக்கம் போயிட்டு ஒருத்தன் பேர் எழுதுகிற நேரம் அவன் பேருக்கு முன்னாடி இன்சியலை மட்டும் போடாமல் எழுதுன உன் தலையை கொய்து எடுத்துருவான். தெரியுமா? அவன் அப்படிப்பட்ட வெறி. எங்கள் அப்பா இல்லாமல் நான் எப்படியா வந்தேன்னு கேட்பான். இங்கே அப்பனுக்கே பேர் வைக்கிற கூட்டம் இருக்குது. இந்த கூட்டத்தை தான் அக்கிரம மிகுதின்னு சொல்கிறார். அல்லேலூயா. அதனால தான் இந்த கூட்டத்தை விட்டு வெளியில வா. தேவனுடைய அப்பம் பேரு தெரியாத ஜனம் அவன் கூட இருக்காத, அவனை விட்டு வெளியில வான்னு வேதம் சொல்லுது. நீங்கள் தேவகுமாரனாக மாற வேண்டுமானால், தேவபுத்திரர்களாய் அடையாளம் காட்டப்பட வேண்டுமானால், உனக்கு எனக்கும் தந்திருக்கிற ஒரு சாக்கியம், நீயும் நானும் அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட அவருடைய பிள்ளையாய் மாறணும். வாசிங்க யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 12வது வசனத்தை மறுபடி வாசிங்க. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இப்ப இவன் ஞானவான் என்ன தெரியுமா? அறிவு பெருத்து போயிருக்கிறான். சரி, எந்த பேரு? என் பைபிள்ல இயேசுன்னு தான் இருக்குது. அப்ப நான் எந்த பேரை தரிக்கணும்? எனக்கு தமிழ் தானே தெரியும். ஒன்று தெரியுமா? உனக்கு தமிழ் தான் தெரியும். ஆனால் உள்ளே இருக்கிறவனுக்கு தமிழா தெரியும், அவருக்கு எபிரேயம் தெரியும். ஏன்னா நீ ஆராதிக்கிற கடவுள் தமிழர்களின் கடவுள் அல்ல, இந்தியர்களின் கடவுள் அல்ல, அவர் எபிரேயர்களின் தேவன் வேதத்தில் சொல்லி இருக்கிறார். அப்ப எபிரேயர்களின் தேவனுக்கு தெரிந்த அந்த எபிரேய மொழி உன்னுடைய உள்ளான மனுஷனுக்கு தெரியும். அவர் பேசினா உனக்கு புரியும். இந்த சரீரத்துக்கு புரியாது. உள்ள ஒருத்தர் இருக்கார் தெரியுமா? அதுதான் நீ. இந்த சரீரம் நீ இல்லை. ஏன்னா இதை நீ போட்டுட்டு போற. இது ஒரு சங்கு மாதிரி. உள்ளே இருக்கிற மாம்சம் வளர வளர அந்த சங்காகிய அதன் சரீரம் வளரும். நானும் பல நாள் கேட்டிருக்கேன், இந்த சங்குக்கு உயிர் இருக்கா உயிர் இருக்கான்னு கேட்டிருக்கிறேன். ஆனால் இப்போ தெரியும் சங்குக்கு உயிர் இருக்கு. சுண்ணாம்பு கல் அது. அந்த சுண்ணாம்பு கல்லுக்கே உயிர் இருக்குன்னா இந்த ஜடத்துக்கு இந்த சரீரத்திற்கும் உயிர் இருக்கு. இந்த ஜடம் ஒரு நாள் உன்னை விட்டுட்டு போகும், மண்ணோடு மண்ணு மக்கி போகும். நீ மண்ணோடு மண்ணு மக்க மாட்ட. நீயும் நானும் போக வேண்டிய இடம் ஒன்று இருக்கு. அங்க போறதுக்காகத்தான் நீயும் நானும் இருக்கிறோம். நீ இதை போட்டுட்டு தான் போகணும், விட்டுட்டு தான் போகணும். இதை கொண்டு போக முடியாது. ஒருவேளை எடுத்துக்கொள்ளப்படுதலில் பிரவேசித்தால் மட்டும் இந்த ஜடத்தை நீ கொண்டு போக முடியும். அல்லேலூயா.